அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்ம பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எளிமையாக ஒரு மொபைல் ஆப், ஒரு கேம் நம்ம என்ன பண்ணலாம், மிகவும் எளிமையாக கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த கூகுளில் குயிக் ஆப் NINJA அப்படின்னு கொடுங்க. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்த உடனே ஸ்டார்ட் நவுன்னு கேட்கும். ஸ்டார்ட் நவ் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கேட்கும். ரெஜிஸ்டர் யுவர் அக்கௌண்ட் நவ். உங்கள் மெயில் அட்ரஸ் கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்ச உடனே உங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கூகுளை பயன்படுத்தி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிக்கிறேன். வந்த உடனே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ கேம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். 4-in-1 பிக்சர் அண்ட் கெஸ் தி பிக்சர் அண்ட் டைல்ஸ் அண்ட் வேர்ட் ஃபைண்டர், அடுத்தது சேட் ஸ்டோரி. சரிங்களா? இந்த 4 பிக்சர்ஸ் இருக்கும். இதில் வந்து 4 பிக்சர்ஸ். இந்த 4 பிக்சர்ஸ் சம்மந்தமாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது இதில் கெஸ் த பிக்சர் இருக்குங்களா? கெஸ் த பிக்சர் அப்படின்றது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது இங்கே பாருங்கள். இது வந்து கெஸ் த பிக்சர். இது வந்து ரேபிட்ன்றது கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள். நம்ம ஃபோனில் இப்படி தான் இருக்கும். டைல்ஸ் இது வந்து ஒரு அம்ப்ரெல்லா. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், அம்ப்ரெல்லா டைப் பண்ணுறேன். தெரியுங்களா? ஸோ இந்த மாதிரி கெஸ் பண்ணுறதுக்கான டைல்ஸ் யூஸ் பண்ணி கெஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து டைல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெஸ் த பிக்சர். இந்த கெஸ் த பிக்சர்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. இது வந்து கோட்டு. இதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறது. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இது என்ன பிக்சர் அப்படின்னு பார்த்துட்டு நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணுவாங்க. தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸி தான். இப்போ நான் கெஸ் த பிக்சர் அப்படின்றத நான் பண்ணுறேன். செலக்ட் யூஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்த உடனே உங்களுக்கு டிசைன்ஸ் ஓப்பன் ஆகிடும். டிசைன் பக்கத்தில் உங்களுக்கு கண்டென்ட்னு இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரியான கலர்ஸ் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். பேசிக்காக வந்து இந்த 3 கலர்ஸ் தான் இருக்கும். தெரியுதுங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க 3 கலர். அந்த 3 கலர் தான் இங்கே இருக்கும். இல்லை சார் எனக்கு வேறு மாதிரி வேணும்னா இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆகும். தெரியுதுங்களா? நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி உங்கள் ஸ்க்ரீன்ஸு அப்ளை ஆகும். சரிங்களா? நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி. சரிங்களா? நான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் எனக்கு வேணும்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்டென்ட். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓகே கொடுங்க. இதில் ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அம்ப்ரெல்லா அப்படின்றத அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்கள். வாட் இஸ் திஸ்? அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதுக்கு ஆன்சரு அம்ப்ரெல்லான்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ கொடுத்த உடனே அடுத்தது வரும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த பிக்சர் கொடுக்குறேன். அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், கொஸ்டின்ஸ் டைப் பண்ணுறேன். இதில் வாட் இஸ் திஸ் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? ஹூ இஸ் திஸ் கொடுங்க. சரிங்களா? குயின் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் கிளிக் பண்ணலாம். சரிங்களா? கொடுத்துட்டு நம்ம அடுத்து செய்ய வேண்டியது சவுண்ட்ஸு. இதில் டிஃபால்ட்டாக சவுண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற சவுண்டை அப்லோட் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டட் ஃபைல்ஸ்னு பார்த்தா WAV MP3 மட்டும் சப்போர்ட் பண்ணோம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஐகான்ஸ். இப்போ நம்ம 2 பிக்சர் கொடுத்துருக்கோம். இதில் ஐகான்ஸ் நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? இதில் எம்டியாக இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணி நம்ம ஒரு இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? இவங்க பிக்சர் கொடுக்குறேன். இவங்க பிக்சர் நமக்கு பேக்ரவுண்டில் வரும், இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு வேணும்னா இந்த கலர்ஸ் வந்து பார்டர் கலர் மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பார்டர் மாற்றிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுங்க, மாறிச்சிங்களா? உங்களுக்கு வேறு மாதிரி ஐக்கான்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் திஸ் ஐக்கான் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும், அப்டேட் ஆகிடும். இங்கே அப்டேட் ஆனோடனே இங்கே அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் போய் நம்ம கேமுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்குறோம். அந்த நேம், சரி, ஆப்பினுடைய நேம் கொடுக்குறோம். ஆப் நேம் எப்படி கொடுக்குறோம், கெஸ் மீ அப்படின்னு கொடுக்குறேன். இதில் இமெயில் அட்ரஸ், நம்மளுடைய இமெயில் அட்ரஸ். இதில் அடிக்கும்போது ஸ்மால் லெட்டர்ஸில் அடிங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது அங்கே டிஸ்பிளே ஆகிற லெட்டர்ஸ் கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் பாருங்கள், இந்த கீழே இந்த எழுத்து வருது இல்லைங்களா, இந்த எழுத்து எத்தனை எழுத்து வரணும் அப்படின்றது தான் இங்கே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் போய்ட்டு நம்ம 14 லெட்டர்ஸே போதும். பெரிய பெரிய எழுத்துக்கள் கொடுக்கும்போது 16 லெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ரீடைரக்ட் டு ஆர்டர், அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு போகணும் அப்படின்றது நம்ம வெப்சைட் இருந்தால் அதை டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா எம்டியாக கூட விடலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வெப்சைட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவை கிடையாது. இது ஜென்ரேட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இதை பாருங்க, the generated process can up to 24 hours during this time you can't edit your game. கொடுத்தா சென்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த மெயில் அட்ரஸ்க்கு ஆப் ஜென்ரேட் ஆகிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் மெயில் அட்ரஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது இன்னொரு கேம் கிரியேட் பண்ணுறது சிம்பிள் தான், அதுவும் சொல்கிறோம் பாருங்கள். இது டைல்ஸு, ஒரு பிக்சரை பின்னாடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணுறது. அந்த ஆப் வரத்துக்குலாம் நீங்கள் இதில் ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை கண்டென்ட் போங்க, கண்டென்ட் போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள், டிஃபால்ட் ஓகே லாங்குவேஜ் கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு இதில் அப்லோட் இமேஜ் கொடுங்க. இப்போ நம்ம இது என்ன பிக்சர் பாருங்கள். சரிங்களா? இது டைல்ஸ். இந்த டைல்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னு பாருங்கள். ரைட். இப்போ இதில் பாருங்கள், இந்த டைல்ஸ்ன்றது இந்த மாதிரி டைல்ஸாக இருக்கும். என்ன பிக்சர்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி $1 கிளிக் பண்ணால் அதுக்கு மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் ஒரே ஒரு பிக்சர் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தோன்னே இது என்ன பிக்சர்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களும் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி கெஸ் பண்ணுறது இது. அது ரொம்ப பசங்களுக்கு கான்சன்ட்ரேஷன்ஸ் ப்ளஸ் ஞாபகம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ லயன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பசங்க என்ஜாய்ஃபுல்லாக விளையாடுறதுக்கு நம்ம இதை ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த கண்டென்ட்டு. அதுக்கான பிக்சர் இங்கே கொடுக்குறோம். சரிங்களா? ரைட். இப்போ இதில் நான் லயன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த பிக்சர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லயன் கொடுத்துட்டு கீழே வந்து கொஸ்டின், அதே தான் ஆஸ் இட் இஸ் நம்ம எப்படி பண்ணோமோ அதே தான், ஆனால் கண்டென்ட் மாறும். வாட் இஸ் திஸ்ன்னு கொடுக்குறோம். ரைட். அடுத்தது ஆன்சர் லயன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா திரும்ப இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், தவறு எதுவும் வந்துச்சுன்னா. சரிங்களா? ரைட். அடுத்ததுக்கும் இதே மாதிரி நீங்கள் எத்தனை பிக்சர் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணுங்கள், ஆப்போட நேம் எது வேணுமோ. சரிங்களா? இங்கே மேலே க்ரீன் வருது பார்த்தீங்களா, இது கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். நான் திரும்பவும் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் வந்து ஆன்சர் வந்து டாக்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இது வரும்போது எப்படி வரும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி பிக்சர் கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி வரும்போது நான் உங்களுக்கு டைல்ஸ் இது கிளிக் பண்ணால் தான் அது என்ன பிக்சர்னு கெஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை பார்த்த உடனே அது என்ன பிக்சர்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், கங்காரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமாக நம்ம கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை நம்ம பண்ண வேண்டியது பாருங்கள், 5 மினிட்ஸ்லேயே எல்லாமே 2 கேம் சொல்லி விட்டுருவோம். அதுக்குள்ள கேம் நேம் கொடுங்க, மெயில் அட்ரஸ் கொடுங்க. சரிங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும், யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணாமல் உங்களுக்கு ஜென்ரேட்ன்ற ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் வந்து மேனிட்டரி. சரிங்களா? இதில் நான் ஒரு நேம் கொடுக்குறேன். அடுத்தது இங்கே போனீங்கன்னா மெயில் அட்ரஸ், இதில் நீங்கள் எதுவுமே எம்டியாக டைப் பண்ணிங்கன்னா வராது, தப்பாக டைப் பண்ணாலும் வராது. ஸோ அதனால் மெயில் அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட மெயில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு சரிங்களா? ரைட். இந்த டைரக்ட் யூஆர்எல் கொடுக்குறதால இதை கொடுத்துக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மானிட்டைசேஷன் இதெல்லாம் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஐஏபிக்கு இருந்தால் போதும்.
இந்த ரெவென்யூலாம் வேணும்னா நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். தேங்க்யூ டீச்சர்ஸ். நாளைக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது மொபைல் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்காக. அதை நாளைக்கு டியூட்டோரியலில் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ டீச்சர்.